அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் புனித வியாழன். இயேசு தன் இவ்வுலக வாழ்வு விரைவில் முடிவுக்கு வருகின்றது என்பதை உணர்கின்றார். தம் வாழ்வின் கடைசி இரவை தன் சீடர்களோடு உணவு அருந்துவதில் செலவிடுகின்றார். இணைந்து உணவு அருந்தி மகிழ்வது இயேசுவின் ஒரு தனி பாணியாகவே இருந்தது. இயேசு தன் ஆன்மீகத்தை ஒரு கொண்டாட்டமாகவே காண்கிறார். அவர் திருமுழுக்கு யோவான் போன்று உலகை வெறுத்து கடும் தவம் புரிகின்ற ஒரு ஆன்மீகத்தை போதிக்கவில்லை. விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது விண்ணரசை அவர் ஒரு திருமண விருந்தோடு ஒப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள அந்த வசனங்கள். இன்னொரு இடத்துல கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரோடு விண்ணரசில் பந்தியில் அமர்வர் என்று குறிப்பிடுகின்றார். மத்தேயு 8:11. இன்னும் ஒரு இடத்தில் இயேசுவின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். இறையாட்சி விருந்தில். எனவே இயேசுவின் இந்த ஆன்மீகம் மகிழ்ச்சியின் ஆன்மீகம். சோக கீதங்கள் இசைப்பவர்களுக்கு இங்கு இடம் இல்லை. இயேசுவின் இந்த விருந்து ஆன்மீகத்தின் வேர்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே காண முடியும். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் என்று இறைவாக்கினர் எசாயா குறிப்பிடுகின்றார். எசாயா நூல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசுவும் தனது வாழ்வின் அந்த கடைசி இரவிலே தன் சீடர்களோடு உண்ட அந்த விருந்தையே அவரது நினைவாக விட்டு சொல்ல விரும்புகிறார். இயேசு தன் சீடர்களோடு எத்தனையோ முறை உணவு அருந்தியிருப்பார். ஆனால் இன்றைய உணவு அருந்துதல் என்பது அவை எல்லாவற்றையும் காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றன. இது விடுதலை பயண நூல் அல்லது யாத்திராகமத்திலே 12வது அதிகாரத்திலே இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம். அதில் கூறப்பட்டிருக்கின்ற அந்த இரவு உணவை ஒத்தது என்று சொல்லலாம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு கடந்து செல்லும் அந்த நேரத்திலே உண்கின்ற அந்த உணவு. இந்த உணவு புது வாழ்வுக்கான ஒரு உணவு என்ற அடிப்படையிலே 2 உணவு இவற்றில் ஒற்றுமை இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசுவின் விருந்து இன்னும் அதிக ஆழமான அர்த்தங்கள் கொண்டது என்பது நமக்கு தெரியும். இங்கு இயேசு தன்னையே உணவாக அளிக்கின்றார். நுறுக்கப்படுகின்ற அவரது உடல் உடைக்கப்படுகின்ற அப்பமாகவும், சிந்தப்படுகின்ற அவருடைய இரத்தம் பகிரப்படுகின்ற திராட்சை மதுவாகவும் வழங்கப்படுகின்றது. இந்த உணவின் மையமாக இருப்பது உடைபடுதல், நொறுக்கப்படுதல், பகிர்ந்து கொள்ளுதல், வெறுமையாதல். பிறர் வாழ்வு பெற தன்னையே உடைத்து கொண்ட இயேசுவே இங்கு உணவாகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு கூறுகின்ற போது அதை நாம் பல நிலைகளிலே பொருள் கொள்ள முடியும். முதலாவதாக இயேசுவின் நினைவை திருப்பலிகளில் கொண்டாடுவது, திருவிருந்தில் கலந்து கொள்வது. இப்படியாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல். வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு அதிமிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் கலந்து கொள்வதிலே நமது கடமை முடிந்து விட்டது என நினைக்கின்ற மனநிலை இது. இரண்டாவதாக இயேசு அப்பத்தை எடுத்து உடைக்கிறார். He breaks the bread. தமிழில் அப்பத்தை பிட்டு என்று சொன்னாலும் அது உடைதல் என்ற பொருளில் தான் அங்கு வருகின்றது. நானும் அவரை போல உடைபட வேண்டும், பிறர் வாழ என்னை சற்றேனும் கரைத்து கொள்ள வேண்டும். இதுவே நான் என் ஆண்டவரின் நினைவை போற்றும் செயல் என நாம் நினைத்தால் நாம் சற்று ஆழத்திற்கு வந்திருக்கின்றோம் என்று பொருள். கோதுமை மணி மடிய வேண்டும், நான் என்ற எண்ணம் அகல வேண்டும். உடைந்து உரு கொடுக்கின்ற மனநிலையை
அது சுட்டிக்காட்டுகின்றது. மூன்றாவதாக, இயேசுவின் அப்பம் உடைபடுகின்ற அப்பம் மட்டும் அல்ல, அது எல்லோரோடும் பகிரப்படுகின்ற அப்பம். இங்கே எல்லாரும் சமம். எல்லா வகையான மக்களோடும் இயேசு உணவு அருந்தினார். துரோகி என்று கருதப்பட்ட மத்தேயுவோடு பந்தியில் அமர்கின்றார். வெறுக்கப்பட்ட சக்கேயுவின் இல்லத்துக்கு சென்று அவரோடு உணவு அருந்துகின்றார். பாவிகள், துரோகிகள் என்று எல்லாரும் இயேசுவின் பந்தியிலே அமர முடியும். இதுதான் பலருக்கு எரிச்சலாகவும் இருந்தது. ஒடுக்குதலும் ஒதுக்குதலும் சாதாரணமாகிவிட்ட ஒரு நிலையில் தீண்டாமையின் பல்வேறு வடிவங்கள் இன்றும் நின்று நிலவும் ஒரு சூழலில் பேதங்கள் இன்றி எல்லா மனிதரோடும் தோழமையில் இணைந்து வருவதே இயேசுவின் பந்தியில் அமர்வதன் பொருள் என கொள்வது இன்னும் ஆழமான ஒரு புரிதல். நான்காவதாக, இயேசுவின் அப்பத்தை பிட்டு பகிர்ந்து வாழ்ந்த அந்த மக்கள், எருசலேம் நகரில் வாழ்ந்த அந்த முதல் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தங்கள் உடைமைகளையும் பகிர்ந்து வாழ தலைப்பட்டனர் என்று திருத்தூதர் பணிகள் நூலிலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். இது இயேசுவின் நினைவாக நாம் செய்யும் செயல்களின் உச்ச கட்டம். நாம் கடந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கின்றோம். நமது நாட்டிலே கடந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்றுமில்லாத அளவுக்கு விரிவடைந்திருக்கின்றது என்பதை நாம் சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். இந்திய பொருளாதாரத்தின் மேல் மட்டத்தில் இருக்கும் 1% மக்கள் தேசத்தின் சொத்தில் 40 விழுக்காட்டை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். அடிமட்டத்தில் இருக்கும் 50 விழுக்காடு மக்களுக்கு தேசிய சொத்தில் வெறும் 3% மட்டுமே அனுகூலமாகி இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளிலே நாட்டின் பொது சொத்துக்கள் ஒரு சில தனியாருக்கென தாரை வார்க்கப்பட்டுள்ளன. பகிர்ந்து எல்லோரும் வாழ வேண்டும் என்ற அந்த ஆன்மீகத்தை கொண்ட நாம், ஒரே அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள் நாம், அனைத்தும் குவிக்கப்படுகின்ற பகிர்தலுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு அமைப்பு முறையை எப்படி அனுமதிப்பது? இந்த நிலையை தொடர அனுமதிப்பது நிச்சயமாக தன்னையே பிட்டு பகிர்ந்தளித்த நம் ஆண்டவரையே மறந்து விடுவதற்கு சமம். இயேசுவின் விருந்து தன்னையே உடைத்துக்கொள்ள அழைக்கும் விருந்து. பேதங்களின்றி சமத்துவத்தில் அனைத்து மக்களோடும் இணைய அழைப்பு விடுக்கும் விருந்து. வளங்களை பகிர்ந்து கொண்டு எல்லோரும் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமுதாயம் படைக்க உழைக்க முன்வர அழைப்பு விடுக்கின்ற விருந்து. இந்த விருந்தை, இந்த உணவை இயேசு இன்று தன் நினைவாக விட்டு செல்கின்றார். இந்த உணவின் ஆற்றல் தனி மனித மாற்றத்தில் தொடங்கி ஒரு சமூக மாற்றத்திற்கு இட்டுச் செல்கின்றது. இந்த உணவில் பங்கு கொண்டு அதன் ஆற்றலால் ஒரு மாற்றம் பெறும் மனிதரை ஒருங்கிணைத்து சமூக மாற்றத்திற்காக வழிநடத்த தேவையான தலைமையையும் அத்தலைமையின் தன்மைகளையுமே இயேசு இந்த இரவில் தன் செயல்களால் எண்பித்து காட்டுகின்றார். தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்னும் கட்டளையில் இதுவும் அடங்கும். இந்நிகழ்வில் இயேசுவின் பணிவையும் பரிவையும் நாம் காண்கின்றோம். இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவிய அந்த நிகழ்ச்சி அவரது எளிமையின் உச்சம். ஆற்றல் அதிகாரங்களின் உச்சத்தில் இருந்த அவர் அடிமையின் நிலைக்கு தன்னை தாழ்த்துகின்றார். அதுவே தலைமைத்துவத்தின் இலக்கணம் என்கிறார் இயேசு. இயேசுவின் தலைமை அணுகுமுறையை உள்வாங்கிய ஒரு சமூகம் அதிகார உச்சத்தில் அமர்ந்து கொண்டு பகட்டாக உலா வரும் தலைவர்களை புறக்கணிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. மக்கள் நலன் காக்கும் வெவ்வேறு அமைப்புகளை கைப்பாவையாக்கி எதிர்த்து நிற்பவர்கள் மேல் ஏவி விட்டு தன்னை காத்துக்கொள்ள நினைக்கும் எதேச்சாதிகார தலைவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் உணர வேண்டும். ஏழைகள் வாழுகின்ற ஒரு நாட்டில் உடுத்துகின்ற ஒவ்வொரு ஆடையும் பல லட்சம் மதிப்புள்ள விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்தி
வலம் வருகின்ற தலைவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டாமா? இயேசுவின் தலைமை அணுகுமுறை இவர்களுக்கெல்லாம் சாட்டை அடியாக இருக்க வேண்டும். தலைவர்கள் தொண்டர்களாக இருக்க வேண்டும். மேய்ப்பர்கள் மக்களுக்காக இருக்க வேண்டும். இயேசுவின் நினைவாக என்று சொல்லி நடத்தப்படுகின்ற வழிபாட்டு கொண்டாட்டங்களில் கூட பகட்டான திருவிழாக்கள் இணைந்து மலர் சொரிய பவனி வருவதும், அதிகாரங்களை நினைவூட்டும் சின்னங்களை ஏந்தி வருவதும், பணி ஏற்பு விழாக்களின் ஆடம்பரங்களும் ஒன்றுமே இல்லாமல் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் நினைவுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் இல்லையா? உடைபடுகின்ற அப்பம் உணர்த்தும் தியாகமும், பகிரப்படும் கிண்ணம் உணர்த்தும் சமூக நீதியும், இவ்விழுமியங்களை உள்வாங்கி மாற்றத்திற்காக உழைக்கும் ஒரு மக்கள் சமூகத்திற்கான தலைமை அணுகுமுறைகளும் என எல்லாவற்றையுமே இயேசு இந்த ஒரே இரவில் நமக்கு பாடங்களாக தருகின்றார். இவற்றையெல்லாம் சாத்தியமாக்குகின்ற ஆற்றலாக அன்பை சுட்டி காட்டுகின்றார் இயேசு. இந்த அன்பு விவிலியத்தில் எங்கும் காண கிடைக்காத புதிய அன்பு, தன்னையே உடைத்துக் கொள்ளுகின்ற அன்பு, அநீதியான அமைப்புகளை உடைக்கின்ற அன்பு, புத்துலகம் காண உந்தித் தள்ளும் அன்பு. தான் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு சில மணிகளுக்கு முன்பு அனைத்தையும் தெளிவாக சொல்லி செயலில் காட்டி சென்றிருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதை என்றும் அவர் நினைவாகவே இவ்வுலகில் செய்து முடிப்போம். நன்றி.